ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டிங்களா கட்டிச்சிட்றாதுங்களாக்கு அப்படின்னு கை தட்டி சிரிச்சிட்டாங்க எல்லாம். நினைவு சின்ன சொந்த படம் ஏன் எடுக்கிற எண்ணம் ஏன் வந்ததுன்னு நான் சொன்னேன். சினிமா எனக்கு பல நாள் சோறு போட்டுது, அந்த சினிமாவுக்கு நான் ஒரு நாளாவது சோறு போடணும்னு எடுத்த படம் தான் நினைவுச்சு. தானு சார் வந்தார். என்னன்னா அந்த பேசி காமிச்சேன், ஏதோ இதெல்லாம் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நீ வாய்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது, நீ ஏன் நடினார். அப்படி தான் நடிகை. நான் ஆக்டரை ப்ரமோட் ஆனது தானு சாரும் சபாபதி பண்ண வேலை தான். என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் எங்கூட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டு ஒரு 6 months போனதுக்கப்புறம் திடீர்னு கேஎஸ் ரவிக்குமார் ஃபோன். என்ன பண்ண, இந்த மாதிரி ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரஜினி சார் இது படையப்பா இங்கே வந்து நாங்கள் 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு 50,000 கேட்டார். அனுமோகன் சாருக்கு என்ன கேரக்டர். எனக்கு யாருங்க இவர் புறாவுக்கே பெல் அடிச்சு வராச்சுங்களா, அது பயங்கர ஹிட். நான் நினைவு சின்ன படம் பண்ணும்பொழுது ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், எல்லாருமே வயிற்றுக்காக தான் போராடுறோம். ஒரு ஹீரோவுக்கு வந்து என்ன கொடுக்குறீங்களோ ஹோல் யூனிட்டுக்காக தான் கொடுக்கணும். 11 மணிக்கு ஹீரோ இளநீ சாப்பிட்றான்னா ஹோல் யூனிட்டுக்கு 90 இளநீ கொடு. மத்தியானம் வந்து நான்வெஜ்ஜுன்னா எல்லாருக்கும் கொடுமா நான்வெஜ். அண்ணன் படத்துக்கு பிறகு வந்து அப்புறம் ஒரு சின்ன கேப், ஏன்னா நிறைய நியூ கமர் டைரக்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்போ ரெண்டாவது நம்ம ஒரு கதை பண்ணும் பொழுது இந்த கதைக்கு வந்து இந்த ஹீரோவாக இருந்தால் அப்ரோச் பண்ணால் ஒரு டேட் இல்லாமல் அப்படியே லேட்டாகி அப்படியே போயிட்டே இருந்தது. போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, சரி ஓகே நம்ம வந்து டைரக்ட் பண்ணாமல் பரவாயில்ல, ஸ்கிரிப்டாவது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சும்மா இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம். சரி சத்யராஜ் வச்சு அதாவது ஒரு பிளான் பண்ணலான்ட்டு சத்யராஜ் எடுத்து போய் ஒரு கதை சொல்கிறேன். தலை சூப்பர் பிரமாதமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஏவிஎம்க்கு ஒரு டூயல் ரோல் பண்ணுறேன், இதுக்கப்புறம் பண்ணிக்கலாமா. நீங்கள் சொன்னதும் டூயல் ரோல் சப்ஜெக்ட். ஆமாம், நானும் ஒரு டூயல் சொல்கிறேன். ஏவிஎம்னு உலகம் பிறந்தது எனக்காகவே ஏதோ ஒரு டைட்டில் ஒரு படம் அது பண்ணிகிட்ருக்காரு, அது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாமா அப்படின்னு சரின்னு விட்டுட்டேன். பட் உலகம் பிறந்தது எனக்கு பெரிய சக்ஸஸ் ஆகலை. சரி நான் கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணேன் அப்படின்னா, குருதனபான்னு ஒரு கேமராமேன், மணிவண்ண சாருடைய மெயின் கேமராமேன் அவர் தான். அவர் டைரக்டர் ஆகிறார், ப்ரொமோட் ஆகிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் திடீர்னு நான் வந்து எப்போவுமே இது நம்ம பாண்டி பஜாரில் ஒரு டெய்லர் கடை ஒன்று இருக்குது, அவர் தான் வந்தோரை வாழ வைக்கும் ஒரு பெரிய டெய்லர். சினிமாவுக்குன்னு வர்றவங்களுக்கு டீ காப்பியெல்லாம் வாங்கி கொடுப்பார், பசின்னு போனால் சோறுலாம் வாங்கி கொடுப்பார். தவறிட்டார், நல்ல மனுஷன். அவர் சன்னு தான் இப்போ வச்சுருக்காரு. அங்கே தான் நாங்கள் எல்லாம் அசம்பிள் ஆகிறது, எல்லோரும் அங்கே தான் மீட் பண்ணுவோம். அப்போ அங்கே நான் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு குருதனபால் வர்றார் கேமராமேன். தலைவர் ஏறுங்க, காரில் ஏறுங்க. என்ன வேணும் ஏறுனா, ஒரு நடராஜன் ப்ரொடியூசர், அவர் ஏறிட்டு நேராக பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. என்னென்ன வாங்க பீச்சுக்கு போகலான்னு. பீச்சுக்கு போனோன்னா அங்கே போய் நின்னோடனே, சத்யராஜுக்கு ஒரு கதை சொன்னீங்களாம்மா, அண்ணன் வந்து அட்வான்ஸ் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கார், நான் வந்து அவர்கிட்ட பேசினால என்ன டைரக்டர் ஆகிறான்ட்டு இருக்கார் அவர், சத்யராஜ் சொல்லியிருக்காரு. ஆனால் கதை வந்து நான் சொன்ன கதை அவருக்கு பிடிக்கல, அனுமோகன் ஒரு கதை சொன்ன அதை பண்ணலாம் அப்படின்னு. என்னையா அது நான் டைரக்ட் பண்ண நினச்சா அவர் யாரையோ அனுப்புகிறார். சரி அது ஒரு ப்ளஸ் தான், மைண்டில் வச்சுட்டு சொல்கிறாங்கல்ல, சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்போ நான் ப்ரொடியூசர் என்ன சொன்னேன்னா, சார் நானே கதை வசனம் எழுதி நான் டைரக்ட் பண்ணால் சம்பளம் வேறு, இப்போ கதை மட்டும் கொடுக்குறதா இருந்தால் டபுள் சம்பளம்ன்ட்டேன். ஆமாம். ஆக பங்காளி வந்து சுபாஷ், இயக்குனர் சுபாஷ், அவர் சத்திரியன் படம்லாம் பண்ணார், அந்த இயக்குனர் தான், அவரும் தவறிட்டார். ரெண்டாவது கதை சொல்கிறேன், நல்லா இருக்குது எல்லாரும் சொல்லிட்டாரு. பார்த்தா சரி நம்மளை தான் டைரக்டராக போடுவோன்னு பார்த்தா, திடீர்னு இந்த குருதனபால் வந்து நிற்கிறார். நீங்கள் சத்யராஜ் ஒரு கதை சொன்னீங்க நம்ம நல்லா இருக்கு, என்னையா இதே வேலையாக போச்சுன்னு அந்த கதையும் கொடுத்தேன். ஸோ சத்யராஜ் வச்சு நான் இயக்கலை, படத்தை டைரக்ட் பண்ண ஒழிய 2 கதை கொடுத்தேன். ஒன்று தாய்மாமன், இன்னொன்று பங்காளி. அது வந்து போச்சு. இதன் பிறகு சும்மா இருக்கல, எல்லா பக்கமும் இந்த டிஸ்கஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க, காமெடி சீன் பண்ணுறது பிடிக்கிறதெல்லாம் போவாங்க, அதுக்கெல்லாம் போவேன். ஆனால் வீட்டில் சும்மா இருக்கிறதில்ல,
சினிமா எனக்கு எல்லா விதத்துலேயும் சோறு போட்டுது. சில பேர் கேட்பாங்க, நினைவுச்சின்ன சொந்த படம் ஏன் எடுக்கிற எண்ணம் ஏன் வந்ததுன்னு. நான் சொன்னேன், சினிமா எனக்கு பல நாள் சோறு போட்டுது. அந்த சினிமாவுக்கு நான் ஒரு நாளாவது சோறு போடணும்னு எடுத்த படம் தான் நினைவுச்சின். இதே நம்ம மைண்டில் செட் ஆனது. அப்புறம் கேப் ஆச்சு. டிஸ்கஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கும்பொழுது திடீர்னு கலைப்புலி தானு சார் கிட்டேருந்து ஒரு அழைப்பு, ஆஃபீஸ்க்கு வாயே அப்படின்னாரு. நேராக போனேன். என்னங்கண்ணா, இப்போ ஒரு படம் பண்ணுறேன், சபாபதி தான் டைரக்டரு, விஐபி அந்த படம், இது கொஞ்சம் காமெடி கொஞ்சம் பற்றி கதை வசனங்கள்லாம் உட்காந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. சரி சார். அவர் நல்ல தங்கமான ஆள். ரெண்டாவது வந்து பேரம் பேசாமல் காசு அள்ளி கொடுப்பார். அவர்கிட்ட போய் உட்காந்தோன்னே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இதில் காமெடி ட்ராக்குக்கு அனுபம் கேர், ஹிந்தி நடிகர், இந்த அனுபம் கேருக்கு ஒரு பிஏ டிரைவர் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு கொஞ்சம் காமெடி டெவலப் பண்ணலாம். அப்போ சபாபதி கேட்டார், எப்படிங்கன்னு. இல்லை, நான் கோயம்புத்தூரில் படிக்கும் பொழுது என் ஃப்ரெண்டோடைய ஃபாதர் வந்து அந்த மில் ஓனருடைய டிரைவர். என் ஃப்ரெண்டோட ஃபாதரு அவர் எப்படின்னா, அந்த மில் ஓனர் பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகுது. நான் நேராக பார்த்துருக்கேன். தம்பி நேரமாச்சு புறப்படுங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகணுமல்ல, அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் கூப்பிடுவார். பையனை கூப்பிட்டு போயிடு. இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதன் பிறகு அவரையே நான் பார்க்குறேன். நானும் வளர்ந்து, நான் சின்ன பையனில் பார்த்தது, நான் வளர்ந்து வந்து அவரை இப்போ அந்த பையன் ஓனர் ஆகிட்டான். அதே மில்லுக்கு இவர் ஸ்கூலுக்கு கூட்டு பையனை ஓனரு. இப்போ அதே டிரைவரு பையன், முதலாளி நேரமாச்சு புறப்பட்டுங்க, மில்லுக்கு போகணுமில்ல. இது கேட்டு கேட்டு என்னாச்சுன்னா, அவர் மைண்டில் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தார் அந்த ஸ்லாங்கோட. அதான் நான் சபாபதிகிட்ட சொன்னேன், ஒரு டிரைவரு எங்கள் கொங்கு தமிழில் மிரட்டுற மாதிரியே இருக்கும் பேசுகிறது, பிஏ கம் டிரைவர் மாதிரி வச்சுக்கலாங்க அப்படின்னு. அப்புறம் தானு சார் வந்தார். என்னென்ன அந்த பேசி காமிச்சேன், ஏதோ இதெல்லாம் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை வச்சு நீ வாய்ஸ் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்காது, நீயே நடினார். அப்படி தான் நடிகை. நான் ஆக்டரை ப்ரமோட் ஆனது தானு சாரும் சபாபதி பண்ண வேலை தான். அப்படி இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நான் எதுக்கு சொல்லணும்னா, பாருங்கள் தேடி வருது, அப்போ நம்ம அதை இழந்துடக்கூடாது. சரின்னு விஐபியில் ஆக்ட் பண்ணேன். அது நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு. அதை விட என்னென்னா, இந்த விஐபி படத்தை வந்து தானு சார் வந்து ரஜினி சார் போட்டு காமிக்கிறார் பிஃபோர் ரிலீஸ். ப்ரீவியூ ஷோ ஃபஸ்ட் காய் பார்க்குறாரு. நம்ம குட் லக் தேட்டரில் தான் படம் போட்டிருக்காங்க. நானும் போயில வெயிட் பண்ணுறோம். நானும் சபாபதி டைரக்டர் கலைப்பு வெயிட் படம் பார்த்துட்டு வெளியே வந்தார். அந்த 2 பொன் குழந்தைகளோடு வர ரஜினி சார், இந்த ஐஸ்வர்யா அவங்க குழந்தைங்க 2 பொண்ணும் படம் பார்த்து வெளியே வந்தாங்க. அனுமன், எனக்கு பழக்கம் இருக்குது, ராஜாதிராஜே பழக்கம் இருக்குது. அனுமன் என்ன எப்படி பேசுங்க, என் டாக்டர்ஸ் உங்கள் ஃபேன் ஆகிட்டாங்கன்றாரு அந்த படம் பார்த்துட்டு. எனக்கு ஆச்சரியம் வச்சு இந்த ஸ்லாங். சரி, தேட்டர் வெளியே பேசி காமிச்சேன் அந்த குழந்தைகளுக்கு. நைஸ், சூப்பர். அவர் டைப் இருக்குது, எப்படி இது அந்த கொங்கு தமிழில் ஒரு இன்டீரியர் ஸ்லாங் சார், இப்படி தான் பேசுவாங்க. நைஸ், நல்லாயிருக்கு. சோடலில் தட்டினார். என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் எங்கூட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு போயிட்டார். ஒரு 6 months போனதுக்கப்புறம் திடீர்னு கேஎஸ் ரவிக்குமார் ஃபோன், என்ன பண்ண, இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ரஜினி சார் இது படையப்பா, இங்கே வந்து நாங்கள் 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு 50,000 கேட்டார், அனுமோன் சாருக்கு என்ன கேரக்டர்னு. எவ்வளோ மைண்டில் வச்சுருக்காரு பாருங்கள், ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. உண்மையில நல்லா கிரேட்டுங்க. இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார். ரஜினி சார்லாம் நல்ல மைண்டில் வச்சுக்குவார், யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கரெக்டாக பண்ணுவார். அப்போ ஒரு தொழிலை கொடுக்குறாருல்ல, விரும்பி கொடுக்குறாரு பாருங்கள், அதுதான் கிரேட். அதனால தான் சூப்பர் ஸ்டார் அவரெல்லாம். அவர் வந்து 10 தடவை கேட்டார், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உடனே கிளம்புறீங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பெங்களூருக்கு, அங்கேருந்து மைசூர் வந்துடுங்க. டான்னு கிளம்பி போயிட்டேன். போனோடனே ரவிக்குமார்கிட்ட போய் பேசுகிறேன், என்ன சார் திடீர்னு ஒரு அழைப்பு, என்ன இங்கே பாருங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் இல்லவே இல்லை, இது சார் சொல்லிட்டாரு, இப்போ நான் வந்து அவுட்லைன் சொல்கிறேன், நீங்களும் ஒரு சார் யூஆர் அ டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அவுட்லைன் சொல்கிறது. அவுட்லைன் சொன்னோன்னே நான் சொன்னேன், சார் அங்கே வந்து நாசரு, ராதாரவி அந்த பக்கம் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து செந்தில், ரமேஷ் கண்ணா, ஹீரோ சைடில் இவங்க இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த சைடுக்கு ஹீரோ சைடில் காமெடியன் இருந்தால் நல்லா இருக்காது, ஆப்போசிட் சைடில் தான் காமெடியன் இல்லை. ஆனால் நாசர் வந்து எம்எல்ஏ ஆகி மினிஸ்டரில் ஆகுறேன்னு சொல்கிறீங்க, நான் அவருடைய பிஏமாக இருந்துக்கிறேன், அந்த டிரைவர் மாதிரி இதில் ஒரு பிஏமாக இருந்துட்டு போட்டு வாங்க நல்லாயிருக்கு. அப்போ என்னோடய மைண்டில் ஏதாவது பண்ணிக்கலான்னு ஒரு சரி நீங்கள் பிஏ சார். அப்போ ரஜினி சார்கிட்ட சொன்னார்,
சார் நாசா சாருடைய பிஎம்ஆரையும் அப்பப்போ உங்களையெல்லாம் மீட் பண்ணி பேசணும் இருக்கார். நல்லா நைஸ் இன்டர்வியூ. எனக்கு ஃபஸ்ட் ஷாட்டு போய் அடுத்த நாள் அவர் இந்த மாடெல்லாம் பிடிச்சி நிறுத்திட்டு வீட்டுக்கு முதல் வருவார் ரம்யாகிருஷ்ணன் வீட்டுக்கு. அப்போ உள்ளே வரும்போது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் இருப்பேங்க வீட்டுக்குள்ளே. அப்போ இவர் கேஎஸ் ரவிக்குமார் சார் இதுக்கு முன்னாடி என் பேரு படையப்பா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு பாம்பெல்லாம் பிடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு முதல் வர்றாரு. நீங்கள் அதை பார்த்த சென்ஸில் பாம்பெல்லாம் பிடிக்கிறீங்களா, பயமாக இருக்காதா, கொத்தாதா, கடிக்காதா, இந்த ஸ்டைலில் கேளுங்கன்னு இது ரவிக்குமார் சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி சார் எனக்கு உட்காந்துருது அந்த ஸ்லாங்கில். அவர் ஸ்லாங்கை விடல, அந்த ஸ்லாங்கில் தான் கேட்கோன்ட்டார். அப்போ நான் போட்டது தான், ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டிங்களா கடிச்சிட்றாதுங்களாக்கு அப்படின்னு கைதட்டி சிரிச்சிட்டாங்க எல்லாம். அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் கிளம்பும்போது அந்த சீன் முடியும் போது ராதாரவினை இழுத்துட்டு போவார். வட அப்படின்னு இழுத்துட்டு போவார். அப்போ ரஜினி சார் அனுமன் அவர் இழுத்துட்டு போகும்போது மறுபடியும் ஒரு தடவை ஓடி வந்து கேளுங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மறுபடியும் வந்து கேட்பேன், தரத்தரம் இழுத்துட்டு போவார். அப்போ பிரேக் ஆச்சு. பிரேக் ஆனு முடிவு பண்ணிட்டேன். கேஎஸ் ரஜினி சார்லாம் உட்காந்து சாப்பிட்டு நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு வேறு டைலாக்கே எழுதாதீங்க, சாரை எந்தெந்த சீனில் மீட் பண்ண அப்போ இதையே கேட்குறேன்ட்டு. புரிஞ்சுங்களா? அதுக்கே ரஜினி சீன் நைஸ்ன்றார். இப்போ எண்ணத்த கண்ணையான ஒரு ஆர்டிஸ்ட்ன்றார். அவர் எண்ணத்த கண்ணை பேர் வந்ததுக்கு காரணமே அந்த படத்தில் கண்டினியூ டைலாக் அவர் எண்ணத்தை பண்ணி எண்ணத்தை ஸ்ரீதர் படம், அதனால தான் அவர் எண்ணத்த கண்ணை. அந்த மாதிரி எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பாம்பு புத்துன்னு பேர் வச்சிட்டேன். இப்போ நான் எந்த ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போய் பண்ணேன், ஏங்க நீங்கள் தானே இந்த பாம்பு புத்தும்பா. இதை விட பெரிய காமெடி, அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போய் ஆரன் கொடுக்குறேன், யாராவது வந்து கேட்டு திறக்கிறது. என் பையனும் பொண்ணு, அம்மா பாம்பு வந்துருச்சு போய் கதவு திறப்பேன். ஸோ படையப்பா படம் வந்து தான் எனக்கு வந்து நடிப்பில் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துற படம். அதாவது தமிழ் சினிமா ரசிகர்கள் அத்தனை பேர் மனசில் பதிந்த ஒரு படம். இந்த நேரத்தில் உண்மையிலே இயக்குனர் ரவிக்குமார் அவர்களுக்கும் கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா ஒரு அமைப்பு வரும் பொழுது அதனால் ஒரு பிரயோஜனம் வந்து அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. அதுக்கு வந்து ஒரு அடித்தளம் அவங்க தானே, கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் படிப்படியாக படங்க. அப்புறம் அதே மாதிரி விஜய் படம் மின்சார கண்ணா, அதுவும் இப்படி தான். ஆனால் கண்டினியூட்டி ஒரு டைலாக் உங்களுக்கு என்ன அப்படின்னு, இவர் வந்து சைக்கிளில் போவார், நீங்கள் போலீஸ் துரத்துறீங்க, நீங்களும் ஆர் சுந்தரன் துரத்துறீங்க, ரயில்வே கேட்டு போட்டிருக்கு, உடனே சைக்கிள் அப்படி போகிறாரு, மேலே போகும்போது புறா கிராஸ் ஆகுது, பெல் அடிக்கிறாரு, விலகுது. இது ஏதாவது பஞ்ச் பண்ணி சொல்லணும். எனக்கு யாருங்க இவர் புறாவுக்கே பெல் அடிச்சவர் ஆச்சுங்களா, அது பயங்கர ஹிட். அது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நான் கேரளாக்குள்ளே போனேன்னு வைங்களேன், அங்கே விஜய் ஃபேன்ஸ் அதிகம். ஆமாம் சார். உள்ளே போனால் பின்ன இங்களெல்லாம் புறாவுக்கு பெல் அடிச்சது, அது அங்கே அப்படி ஃபேமஸ். இப்படி தான் என்னுடைய சினிமா வளர்ச்சி. அதான் நான் சினிமாவில் ஒரு ப்ரொடக்ஷன் வேலையிலிருந்து காரெல்லாம் எங்கள் ப்ரொடியூசருக்கு, நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ப்ரொடியூசர் கார் கே கோபிநாதன் கார், அவர் கோயம்புத்தூர், நான் தான் ட்ரைவ் பண்ணி கார் எடுத்துகிட்டு போவேன். அவர் கார் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். கோயம்புத்தூர் போகிறது வர்றது, டிரைவராக இருந்து ப்ரொடக்ஷன் வேலையை பார்த்து, அப்புறம் காப்பி ரைட்டராக போய் அசிஸ்டண்ட் டைரக்டர், அப்புறம் கோ டைரக்டர் ஆகி, நான் இப்படி தான் படிப்படியாக தான் வந்தேன். பட் நான் வந்து நம்பிக்கைன்னு சொல்கிறேன், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்க, நம்பிக்கை வை, அதுதான் நம்பிக்கையை மறுவிருச்சு. நீங்கள் எதை செய்தாலும் நம்பிக்கை வச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, அதான் நம்பிக்கை. ஸோ நம்பிக்கையோட சினிமாவுக்கு வந்தேன். சினிமா உண்மையிலேயே வந்து என்னை நல்லா காப்பாற்றிட்டுருக்கு இது வரைக்கும். கண்டிப்பாக. ஸோ வந்து அப்புறம் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த தொழில் இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் வேணும், ஒழுக்கத்தை கடைப்பிடித்தால் நீங்கள் நிச்சயமாக அந்த தொழிலை கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கலாம். கெட்ட பேர் எனக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு வேண்டாதவங்கிறதே கிடையாது, எனக்கு எதிரியும் கிடையாது. சினிமா பொறுத்தவரைக்கும் நான் இன்றைக்கி வரை எல்லோரும் எனக்கு நண்பர்கள் தான், அப்படி தான் பழகிட்டுருக்கோம், இன்றைக்கி பழகிட்டுருக்கோம். பட்டு சினிமாவுடைய என்னுடைய வரலாறுன்னு சொல்லும் பொழுது, நம்பி வந்தால், நம்பிக்கையோடு இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தால் ஜெயிச்சிடலாம். இப்போ தொடர்ந்து வந்து நிறையா படங்கள் வந்து பண்ணீங்க. இப்போது அடுத்தடுத்து என்ன மாதிரி படங்கள் போயிட்டுருக்கு, இல்லை நீங்கள் வந்து டைரக்ஷன் இது மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க? இல்லை, இப்போ நான் வந்து தேடுறதெல்லாம் கிடையாது. பட் எனக்கு வேண்டியவங்ககிட்ட சொல்லுவேன், ஏப்பா ஏதாவது கேரக்டர் இருந்தால் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை.
நம்ம தொழில் இப்போ நடிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு. பட்டு சொல்லுவேன். நான் ஒன்று மட்டும் நம்புவேன். எப்படின்னா, திடீர்னு ஒரு கால் வரும், சார் ஒரு படம் பண்ணுறோம், சின்ன பட்ஜெட் படம் தான். பட்ஜெட் படம் எடுத்தோன்னு அதை சொல்லிடுவாங்க, சம்பளத்தை குறைக்க பட்ஜெட் படம். நான் உடனே சொல்லுவேன், சார் ரஜினி சார் வச்சு எடுக்கிறவங்களே பட்ஜெட் படம் தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார் பண்ணுறேன் சார், அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு டைரக்டர் வேணும். ஒரு டைரக்டர் இந்த கேரக்டர் இவரை போட்டால் நல்லா இருக்குன்னு என்னை கூப்பிட்றீங்க, அது நல்லா தான் இருக்குங்க, வருவேன். நான் டைரக்டர் நம்பி வர்றேன். நான் இந்த கதை கேட்குறது இல்லை வச்சுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் என்னை நம்பி கூப்பிட்டீங்கன்னா, சார் உங்களுக்கு ஒரு வேஷம் இருக்குது இந்த படத்தில், வந்துடுவேன். நீங்கள் என்ன நம்புறீங்கல்ல, நான் உங்களை நம்பி வர்றேன். சூப்பர். இப்படி தான் நான் சினிமாவில் போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். பட் அழைப்புகள் வரும், படங்க போயிட்டுருக்கு. பட் முதல் மாதிரி வந்து பிஸ்னஸ் இல்லை. இப்போ நான் நடித்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 படம் இன்னும் ரிலீஸ் வரல. ஓடிடி ரிலீஸுக்கே போராடுறான். உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ சினிமா என்பது என்றைக்கு வந்து செல்ஃபோனுக்குள்ளே வந்ததோ, சினிமா வந்து டவுன் ஸ்டேஜ் தான். சினிமாவை விடுங்க, சீரியலே யாராவது டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க லேடிஸு, ஃபோனு கையில் வச்சுக்கிட்டு செல்ஃபோனு கழிச்சு தோசை சுடுறாங்க. உண்மையா இல்லையா? கண்டிப்பாக அப்படி ஆகிப்போச்சு. ஸோ பொழுதுபோக்கு என்ற ஒரு சினிமா வந்து வெளியே போய் பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. அதனால தான் வேறு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்னால் ஃபேமிலியோடு போவாங்க. இப்போ அது விசு சார், பாலச்சந்தர் படம், இந்த மாதிரி படங்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இவங்க படம்லாம், பீம்சிங், பந்துல், இவங்க படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ராமா நிறையா இருக்கும் இல்லைங்களா? எஸ்பி முத்துராமன் வரைக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கி அது பூரா சீரியல் ஆகிப்போச்சு. நீங்கள் எந்த சீரியல் தரனாலும் தப்பு சொல்ல, எந்த சீரியல்னு மாமியார் மாமனார் சண்டை, மருமக விரட்டுறது, பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறது, பிள்ளை அம்மாவை திட்டுறது, இதுதான் சீரியலாக போயிட்டுருக்கு. நான் தப்பு சார், வேறு என்னத்தை சொல்ல மாட்டீங்க புதுசாக இல்லையா? அதே டெம்ப்ளேட் தான். ஆமாம், அதாவது மனிதனுடைய அந்த நவபாவங்களை வச்சு தான் ஒரு கதையை பண்ண முடியும். கோவிச்சுக்கிறது, சிரிக்கிறது, அழுகிறது, இப்படி இருக்குல்ல, இதுகளை வச்சு தான் கதை. ஸோ அப்படி போயிடுச்சு. ஸோ சினிமா வந்து முதல் மாதிரி இல்லை. அப்புறம் ஓடிடிங்கிறாங்க. ஓடிடி பிஸ்னஸ்லும் கூட பெருசாக இல்லை. அதுலேயும் கூட பெரிய ஆர்டிஸ்ட்டுகளாக இருந்து ஃபெமிலியராக இருக்கிறவங்க போட்டால் தான் வியாபாரம் நடக்குது. தப்பு சொல்ல, ஃபாஸ்ட்டாக. பட் இன்றைக்கி ஹாலிவுட்டில் சினிமா மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் இப்படி ஆகிப்போச்சு ஒழிய. அதுக்கு இன்னொரு ரீசன் நான் சொல்லிடுறேன், தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு தேட்டரில் ஒரு படத்துக்கு போகிற 200 டிக்கெட், புரிஞ்சுங்களா? ஒரு ஃபேமிலியோடு ஒரு படத்துக்கு போகணுன்னா ஒரு 4 பேர் போனால் 800 வேணும் ஒரு படம் பார்க்க. ஆமாம். சரி, 800 பரவாயில்ல. தேட்டருக்கு போனால் ஒரு படத்தில் வந்து ஃபேமிலியோடு போகிறார், 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க. படம் வந்து பயங்கர காமெடி படம். குழந்தை இன்டர்வல் வரைக்கும் அப்படி சிரிச்சுக்கிட்டு குதிச்சு சிரிக்குதுங்க. கவுண்டமணி செந்தில் எல்லாமே ஆக்ட் பண்ணி நல்லா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இன்டர்வல் விட்டுது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் போட்டால் குழந்தைக்கு அழுதுகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியோ செகண்ட் ஹாஃப் சூப்பராக, ஆனால் அழுதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அப்பா பாப்கார்ன் வாங்கி தரல. பாப்கார்ன் 400 ரூபா. ஆமாம் சார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? டிக்கெட்டு 200, பாப்கார்ன் 400. எப்படி தேட்டருக்கு வருவாங்க? ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்கங்கிறேன். அப்புறம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மாதத்தில் ஒரு படம் பார்க்கணுன்னாவே உங்களுக்கு 2000 ரூபா வேணும் சார். ஒரு ஃபேமிலி போய் எத்தனை படம் பார்ப்பாங்க? சினிமா இன்றைக்கி ஓடிட்டுருக்கிறது அந்தந்த ஹீரோக்களுடைய ஃபேன்ஸுனால தான். ஒரு ஃபேன் பயங்கர வெறியனாக இருக்கணும். ரஜினி சார் படம் வந்து அவன் ஒரு 4 தரம் பார்க்குறான். இல்லை, கமல் படம் வந்து அவன் ஒரு 4 தரம் பார்க்குறான். விஜய், அஜித் படம் வந்து 4. இதுதான் உண்மை எழுது. அப்படி தான் மாறிடுச்சு. ஸோ ஃபேமிலியோட சினிமா போகிற காலம் எப்போ மாறிச்சோ சினிமா டவுன் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. சுப்பையா நாயுடுக்கு அப்புறம் கேவி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், விஸ்வநாத ராமமூர்த்தி, சங்கர் கணேஷ், அதன் பிறகு வந்து தேவா அவர்கள், ரஹ்மான் வரைக்கும் தான் ஓகே. இப்போ என்ன பாடுறான்னு எவனுக்குமே தெரியாது. இப்போ விஜய் சார் வந்து சினிமாவிலேருந்து இப்போ ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துருக்காரு, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் பெரிய சாதனை சொல்ல வரல, ஆனாலும் என்னுடைய திறமைக்கும் நான் என்னுடைய டைரக்ஷனு, நடிப்பு இது எல்லாம் பார்த்துக்கிட்டு நானே இது வரைக்கும் வந்து 5 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் பல்கலைக்கழகங்களில்.